ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ஆகஸ்ட் 1 முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள், புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வருது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தா இந்தியா முழுக்க வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வருவாங்க. அதேமாரி ஆகஸ்ட் 1 முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வருது. இப்போ ஒன் பை ஒன்னா அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்று முதல் பல்வேறு நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன, ஃபாஸ்டேக் பயனாளர்கள் கேஒய்சி விவரங்களை அக்டோபர் 31க்குள் புதுப்பிக்க தெரிவிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இகேஒய்சி அக்டோபர் 31க்குள்ள வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு மேலான பழைய ஃபாஸ்டேக்கில் மாற்றப்பட வேண்டும். 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் பழைய ஃபாஸ்டேக்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வாகனங்களின் பதிவெண், சேசின் ஆகியவற்றை ஃபாஸ்டேக்குடன் இணைக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃபாஸ்டேக்கோட உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் சேஸ் நம்பர்லாம் இருக்குது பாருங்கள், அதை லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து புதுசாக நீங்கள் வாகனங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த புதிய வாகனத்தை 90 நாட்களுக்குள்ள உங்கள் ஃபாஸ்டேக் கூட அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மொபைல் ஃபோனுடன் ஃபாஸ்டேக் வந்து பார்த்தா லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கு ஃபாஸ்டேக் வச்சலுக்கு 5 அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா அப்டேட்டுமே கண்டு தெளிவாக வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட். அதுக்கப்புறம் செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆகஸ்ட் 1 முதல் உங்களுக்கான காலணிகள், செருப்புகள்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கான விலை வந்து பார்த்தா உயர உள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்று முதல் உங்களுக்கான ஃபுட்வேருக்கான எல்லாமே வந்து பார்த்தா ப்ரைஸஸ் வந்து உயருது. அதுக்கப்புறம் என்னன்னா, ஸோ சிலிண்டர் விலை இருக்கு பாருங்க, அதை வந்து பார்த்தா உயர்த்திருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வணிக பயன்பாட்டு இருக்கு பாருங்க, அதுக்கான சிலிண்டர் விலையை வந்து பார்த்தீங்கன்னா ₹6.50 வந்து பார்த்தா உயர்த்தி இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 19 கிலோ எடை கொண்ட எல்பிஜிக்கான சிலிண்டருக்கு பாருங்க, வணிக பயன்பாட்டிற்கு அது மட்டும் ₹6.50 உயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா திருத்தப்பட்ட மின்சார கட்டணம் இந்த மாதம் முதல் அமலுக்கு வரப்போகுது. ஸோ தமிழகத்தில் ரீசெண்டாக வந்து பார்த்தா மின்சார கட்டணம் உயர்த்திருந்தாங்க. அதுக்கான புதிய மின்சார கட்டணம் இன்று முதல் உங்களுக்கு வந்து அமலுக்கு வருது. இந்த மாதம் நீங்கள் இபில் பே பண்ணுறவங்க உங்களுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் வந்து வரப்போகுது. ஓகே, அதுக்கடுத்து தமிழ்நாடு முழுவதும் புதிய ரேஷன் கார்டு வந்து ஆகஸ்ட் மாதம் முதல் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்காமல் இருக்காங்க. அந்த ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணிகள் ஆகஸ்ட் மாதம் முதல் உங்களுக்கான ரேஷன் கார்டை பிரிண்ட் எடுத்து வீடு தேடி உங்களுக்கான ரேஷன் கார்டு வழங்கப்படும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் முதல் உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டு வீடு தேடி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து தமிழக அரசு சார்பில் தமிழ் புலன் அப்படின்னு ஒரு புதிய திட்டம் வந்து பார்த்தா செயல்படுத்துகிறாங்க. இந்த புதிய திட்டம் ஆகஸ்ட் மாதம் முதல் உங்களுக்கு ₹1000 வந்து மந்த்லி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த திட்டம் யாருக்காகனா, நீங்கள் வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் ஐடியோ டிப்ளமோவோ இல்லை வந்து பார்த்தா டிகிரி என்ன நீங்கள் படிக்கிறீங்களோ அப்படின்னா உங்களுக்கு மாதம் ₹1000 வந்து வங்கி கணக்கு வந்து செலுத்துகிறாங்க. அந்த திட்டம் ஆகஸ்ட் மாதம் முதல் நடைமுறை கொண்டு வராங்க. இந்த மாதம் முதல் உங்களுக்கு ₹1000 வந்து வழங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்களுக்கு உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கேஸ் சிலிண்டர். ஸோ கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்தா ஒரு சில புதிய அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. வீடுகளுக்கு இனி எரிவாயு சிலிண்டர் வாங்கும் முறை மாறப்போகிறது. தற்போது உள்ளது போல் அல்லாமல் புதிய முறைப்படி இனி கேஸ் விற்பனை செய்யப்பட உள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கியூஆர் கோட் இருக்கு பாருங்க, அதை ஸ்கேன் பண்ணி தான் உங்களால் சிலிண்டர் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலிண்டர் திருட்டை தடுக்க முடியும் அப்படின்றது காரணத்துக்காக இந்த ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. விரைவில் உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ கியூஆர் ஸ்கேனை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி தான் உங்களுக்கான சிலிண்டர் இதுக்கப்புறம் வாங்க முடியும். ஓகே, அதுக்கடுத்து இந்த மாதத்துக்கான வங்கி விடுமுறை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆகஸ்ட் மாதத்தில் மொத்தமாக 8 நாட்கள் உங்களுக்கான பேங்க் லீவ் வந்து இருக்க போகுது. ஸோ 4 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 2 சனிக்கிழமை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 8 நாட்கள் வங்கி வந்து பேங்க் வந்து இருக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ ஆகஸ்ட் 1 முதல் கிரெடிட், செக், மொபிவிக் மற்றும் ஃப்ரீ சார்ஜ் போன்ற சேவைகள் அந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த அமௌண்ட் வந்து பார்த்தா டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1% வந்து பார்த்தா வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு டிரான்சாக்ஷனில் 1% அமௌண்ட் வந்து பார்த்தா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு பரிவர்த்தனைக்கு ₹3000 கட்டுப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் வந்து நீங்கள் அதன் மூலமாக அந்த கிரெடிட், செக்கு, மொபிக் மற்றும் ஃப்ரீ சார்ஜ் போன்ற ஆப் மூலமாக நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேருந்து 1%க்கான அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண பிடிக்கப்படுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அப்டேட். ஸோ அந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறவங்க இதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே,
அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் தேதி வந்து பார்த்தா நேற்றே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்று முதல் நீங்கள் ஃபெயில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபைன் அமௌண்ட்டை செலுத்த நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு இந்த மாதத்துக்கான புதிய திட்டங்கள் மற்றும் புதிய நடைமுறைகள். ஸோ இதான் உங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா மாதம் கண்டிப்பாக புதிய அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்தமாரி எல்லா அப்டேட்டுமே தேவைப்படும் பட்சத்தில் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி இந்த மாதத்தில் எந்தமான திட்டங்கள் நல்லா இருக்குது, எந்த திட்டங்கள் நல்லா இருந்ததை மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.